வணக்கம் டீச்சர்ஸ். அடுத்து நம்ம யூனிட் 8 நியூமரிக்கல் அனாலிசிஸில் அடுத்த பகுதியை பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம ஒரு தியரம் எடுத்துக்கிட்டு அதில் சில எம்சிக்யூலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். தொடர்ந்து இன்னைக்கு எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே யூனிட்டில் பிஜிடிஆர்பிக்கு ஃபைனைட் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டாபிக். ஸோ இதுலேயும் நிறைய கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஃபைனைட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு 6 டிஃபரன்ஸை பார்க்குறோம். இன்னமும் இருக்குங்க. இந்த 6 லிஸ்ட் போக இன்னமும் நமக்கான அந்த டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருக்குங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், சம் ஆஃப் த ஆப்ரேட்டர் ஆர் இன்ட்ரடியூஸ்ட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். அதுக்கான சிம்பிள் பாருங்க, டெல்டா அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ இந்த முக்கோணத்தை இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா டெல்டா அப்படின்னு பேருங்க, டெல்டா. இதே இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அதுக்கு பேர் டெல் ஆர் நெபுலா அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் டெல்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். பேக்வேர்டுக்கு வந்து டெல் ஆர் நெபுலா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். அடுத்தது சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், ஸ்மால் டெல்டா மாதிரி கொடுத்துருக்குங்க, சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஆவரேஜ் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஆவரேஜ் ஆப்ரேட்டருக்கு வந்து நம்ம மியூ சிம்பிள், எப்பவுமே ஆவரேஜ்னா மியூ, ஸ்டாட்ல கூட படிச்சிருப்போம். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டருக்கு வந்து இ சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். இன்வர்ஸ் ஆப்ரேட்டருக்கு இ இன்வர்ஸ். இது போக டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்கு, அது வந்து கேபிட்டல் டி அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேபிட்டல் டி அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஒரு ஆப்ரேட்டரா கீழே நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எம்சிக்குள்ள போவோம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்குள்ள போகலாம். ஸோ ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 6ஐயும் மெர்ஜ் பண்ணி தான் அவங்க கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும், அல்லது தனிப்பட்ட முறையில் டெஃபினேஷனாக வரதுக்கு இங்கே சாத்தியங்கள் கொஞ்சம் கம்மி. என்ன கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின்ல ரிலேஷன் பிட்வீன் த ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் த ஆப்ரேட்டர் அப்படின்னா ஃபார்வேர்டுக்கும் சென்ட்ரலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, ஃபார்வேர்டு ஆப்ரேட்டருக்கும் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டருக்கும் என்ன தொடர்பு இருக்கு, சென்ட்ரலுக்கும் ஷிஃப்டிங்கும் என்ன தொடர்பு இருக்கு, அல்லது ஷிஃப்டிங் ஆப்ரேட்டருக்கும் இன்வர்ஸ் ஆப்ரேட்டருக்கும் என்ன ரிலேஷன். இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணி நமக்கு பாலி டிஆர்பியில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஷிஃப்டிங் ஆப்ரேட்டருக்கும் இன்வர்ஸ் ஆப்ரேட்டருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம், அல்லது மூணா மெர்ஜ் பண்ணி கேட்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதனால இந்த ஏரியாவில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ரிலேஷன் பார்த்துட்டு அப்புறம் நம்ம எம்சிக்யூ போனோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தொடர்ந்து ஒரு டிஃப்ரென்ஸாக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு லைன் போட்டிருக்கேங்க, கிளியராக புரிஞ்சுக்காங்க. ஒரு லைனில் பாயிண்ட் எக்ஸோட பாயிண்ட்ல இண்டிகேட் பண்ணியிருக்கேன். x0, x1, x2, x3, xn-1, எக்ஸெட்ரா xn, xn+1. ஸோ இது போல் எக்ஸில் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். எக்ஸை சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒய் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸுங்கிறது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ இந்த எக்ஸுங்கிறத இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்கிறோம். ஒய் வந்து டிபெண்ட் வேரியபிள். ரைட்டுங்களா? ஏன்னா ஒய்ங்கிறது எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, எக்ஸ்ன்னா இண்டிபெண்ட் வேரியபிள்ங்கிறோம். ஸோ அந்த இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு என்ன பேருனா ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர். அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்காங்க. எக்ஸ், x1, x2, x3, எக்ஸெட்ரா. அப்போ இந்த இண்டிபெண்ட் வேரியபிள் சொல்லிட்டோம். இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர். இந்த ஒய் எல்லாம் இருக்கு பாருங்க, டிபெண்ட் வேரியபிள். இந்த ஒய்ஸ் எல்லாம் இருக்கிறது டிபெண்ட் வேரியபிள். அப்போ எக்ஸுங்கிற இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு ஆகுமெண்டட் அப்படின்னு பேரு. இந்த ஒய்ங்கிற டிபெண்ட் வேரியபிளுக்கு என்ட்ரிஸ் அப்படின்னு பேரு, என்ட்ரி அப்படின்னு பேருங்க. ஸோ கிளியர் ஆச்சா பாருங்க. எக்ஸுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்ட் வேரியபிள். இது ஆகுமெண்ட், இது என்ட்ரி. இப்போ நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆகுமெண்ட் எல்லாம் எக்ஸ். ஆகுமெண்ட்டை சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ட்ரிஸ் வந்துட்டே இருக்கும். எக்ஸ் நாட்டுக்கு ஒய் நாட்டு, x1க்கு y1, x2க்கு y2, x3க்கு y3, அது போல ஒவ்வொரு வேல்யூக்கும் வருங்க. இன்னொன்று, இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ் நாட்ல ஆரம்பிச்சு xnல முடிக்கிறோம், அல்லது xn+1ல முடிக்கிறோம் வச்சுக்காங்க. நீங்க xn கூட வச்சுக்காங்க. எக்ஸ் நாட்ல ஆரம்பிச்சிருக்கிறோம், xnல முடிச்சிருக்கோம். அப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க, 1, 2, 3, 4, xn வரையும் இருக்கு. அப்போ என்னை விட ஒரு டேர்ம் கூடுதலா இருக்கு. 1ல ஆரம்பிச்சுன்னா 1 to n, எக்ஸ் நாட் இன்வால்வ் ஆகுறதுனால ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ இதுல ஆகுமெண்ட் விஷயம் தெரியணும், என்ட்ரிஸ் தெரியணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டோம்னா xnல முடிச்சிருந்தா n+1 டேர்ம்ஸ் இருக்கும்.
நீங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணுறீங்களோ அதை விட ஒரு டேர்ம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ளஸில் ஃப்ரண்ட்டில் எக்ஸ் நாட் போட்டிருக்காங்க. இது டேர்ம்ஸுங்க. இன்டர்வல் அப்படின்னு பாருங்க. அடுத்தது இன்டர்வல். ஒரு 4 விஷயம் நம்ம இதில் தெரிஞ்சுட்டு போகிறோம். இன்டர்வல் அப்படிங்கிறது, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 3ஓட ஸ்டாப் பண்ணுறேன். எக்ஸ் நாட்டில் ஆரம்பித்து எக்ஸ்3 வரைக்கும் நிறுத்துறேன். ஒரு டேர்ம், 2 டேர்ம், 3 டேர்ம், 4 டேர்ம். எக்ஸ்3னா +1 ஒரு டேர்ம் அதிகமாக இருக்கும். இன்டர்வலாக பார்க்கும்போது ஒரு இன்டர்வல், 2 இன்டர்வல், 3 இன்டர்வல். அப்போ இன்டர்வல்ங்கிறது n. இன்டர்வலுக்கு ஃபார்முலா கேட்டால் n, டேர்முக்கு ஃபார்முலா கேட்டால் n+1, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் ஆர்குமெண்ட், டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் நத்திங் பட் என்ட்ரிஸ். இந்த விஷயம் தெரியணும். அடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ x0 இங்க இருக்கு. இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல். இப்படி இந்த இன்டர்வல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த இன்டர்வல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இன்டர்வல் வந்து வேரி ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம்னா வேரி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் அந்த டேர்மோட டிஃபரன்ஸ் வேரி ஆக சான்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே 1 by 1 பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம், x0லேருந்து x1க்கு h டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த x1 இந்த பாயிண்ட்டுக்கு வரணும்னா x0 கூட h ஆட் பண்ணால் வந்துடுதுங்க. x0 கூட h ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடம் கிடச்சிருது. அதே மாதிரி x1லேருந்து x2க்கு வரணும். இன்னொரு h ஆட் பண்ணுறோம். அப்போ ஆல்ரெடி ஒரு h இருக்குது. அப்போ x0 உடைய இது x0 + h பாயிண்ட்டுங்க. x0 + h, x0 + h, இன்னொரு h சேரும்போது x0 + 2h. அப்போ இந்த இடம் வரும்போது x0 + 3h. ஸோ அப்படியே இங்கே வரும்போது x0 + nh. புரியுதா பார்த்துக்கலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா hங்கிறது இன்டர்வலோட லென்த்தை குறிக்குது. இன்டர்வலுடைய லென்த் குறிக்குது. ஸோ அப்போ இன்டர்வலுடைய லென்த் கான்ஸ்டன்ட் லென்த் தான். அது மாறத்துக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த இன்டர்வல் எடுத்தாலும் பிட்வீன் எனி டூ இன்டர்வல் இஸ் கான்ஸ்டன்ட் லென்த். அதை பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா h தானே, அப்படி தானே ஆட் ஆகிட்டு வருது. ஸோ இந்த விஷயமெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ், பேக்வேர்ட் டிஃபரன்ஸ், சென்ட்ரல் டிஃபரன்ஸ், ஆவரேஜ் டிஃபரன்ஸ், ஷிஃப்டிங், இன்வர்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் பாருங்க, இதுக்கு மேலே டெல்டா யூஸ் பண்ணியிருக்கேன். டெல்டா யூஸ் பண்ணாவே ஃபார்வேர்டு. அப்போ ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் உடைய நோட்டேஷன் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம x0 தான் போட்டிருந்தோம். பாருங்க, ஒரு இன்டர்வல் x0 to x1 ஒரு இன்டர்வல். எது ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வேல்யூ அப்படியே இங்கே மேலே வரணும். x0 ஸ்டார்ட் ஆகுது, டெல், அதாவது y0 ஸ்டார்ட் ஆகுது, டெல் y0. அடுத்தது இங்கே y1ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, இந்த இடம் பார்த்தீங்கன்னா டெல்டா சிம்பிளுக்கு பார்க்கும்போது y1. அப்போ இது டெல் y1, இது டெல் y2. அப்போ ஒரு இன்டர்வல் ஸ்டார்டிங் பாயிண்டோட அந்த என்ட்ரிஸ் வேல்யூ இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங் பாயிண்டோட என்ட்ரிஸ் வேல்யூ தான் டெல்டா சிம்பிளுக்கு சஃபிக்ஸில் உட்காரணும். நான் சொல்றது புரியா பாருங்க. ஒரு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம். x0 சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால y0 கிடைச்சிது, x1 சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால y1 கிடைச்சிது, x2 சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால y2 கிடைச்சிது. அப்போ டெல்டா அப்படின்னா ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ். இந்த y0 யூஸ் பண்ணணும். ஃபார்வேர்டுக்கு டெல்டா y0 போடணும். அப்போ இங்கே போடும்போது டெல்டா இந்த y1 போடணும். இந்த இன்டர்வலோட ஸ்டார்டிங். அப்படியே திருப்பி பேக்வேர்டு வரும்போது முக்கோணத்தை அப்படியே தலைகீழ போட்டிங்கன்னா அது முடியறது டெல் y1. இங்கே வர்றது முடியறது டெல் y2. அப்படியே மாற்றிக்கணுங்க. இந்த ஒரு ஐடியாவும் தெரியணும். இப்போ நம்ம ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டருக்கான ஃபார்முலா கொடுக்கலாம். இப்போ டெல் y0 வேணும். டிஆர்பியில் அப்படி ஒரு ஆப்ஷன் வருதுன்னு வச்சுப்போம். டெல் y0. டெல் y0 வேணும் அப்படின்னா இதோ இங்கே இருக்குது. x0க்கும் அதை y0க்கும் y1க்கும் இடையில, y0க்கும் y1க்கு இடையில தான் டெல் y0 போட்டிருக்கேன். அப்போ இது வேணும் அப்படின்னா இங்கிருந்து அப்படியே கழிச்சுக்காங்களே. y1ல இருந்து இந்த y0 டிஃபரன்ஸை கழிச்சுக்கணும். அப்போ y0 மைனஸ் y1, y0 மைனஸ் y1. சாரி, இங்கிருந்து இங்கே வரணும். y1 மைனஸ் y0, y1 மைனஸ் y0. டிஃபரன்ஸ் தானே, பெரிய வேல்யூ இருந்து சின்ன வேல்யூ செப்பரேட் பண்ணுறது. அடுத்து டெல்டா y1 வேணும் அப்படின்னா இந்த கேப். டெல்டா y1 வேணும் அப்படின்னா இந்த கேப் தான் எடுத்துருக்கோம். அப்போ இந்த கேப் வேணும்னா y2லேருந்து y1 செப்பரேட் பண்ணணும். y1 வேணும் அப்படின்னா y2லேருந்து y1 செப்பரேட் பண்ணணும். அப்படியே பார்த்துக்காங்க. y2 மைனஸ் y1. அடுத்தது y3 மைனஸ் y2ன்னு வரணும். டெல்க்கு வந்து y3க்கு வந்து y3 மைனஸ் y1 அப்படி வரணும். எக்ஸட்ரா அப்படியே டெல் yn மைனஸ் 1 இந்த டேர்மை போட்டிருக்கேன். டெல் yn மைனஸ் 1 கொடுத்துருக்கேன். அப்போ ynலேருந்து yn மைனஸ் 1 செப்பரேட் ஆகணும். yn மைனஸ் yn மைனஸ் 1 செப்பரேட் ஆகணும். ஸோ இது எல்லாமே டிகிரி மேலே பார்த்தீங்கன்னா 1 1 1 1ன்னு அர்த்தம். எதுவும் இல்லைன்னா இங்கே எல்லாத்துக்குமே பாருங்கள் பவரில் 1 1 1 எதுவும் இல்லைன்னா அப்போ அது வந்து ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். பவரில் எதுவும் இல்லை அல்லது 1ன்னு வந்துச்சுன்னா
these are first difference operator in terms of y-ல கொடுத்திருக்கோம். அதே first difference operator in terms of functionலயே போட்டிருக்காங்க. functionல பாருங்க. ஸோ இது ஒன்று தான். இந்த ரெண்டும் ஒரு மீனிங்ல தான் இருக்கு. அப்போ டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும் பாருங்க. டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது y1ல இருந்து y0 கழிச்சிருக்கும். y1ங்கிறது x0 பிளஸ் h. y1ங்கிறது x0 பிளஸ் h. இந்த y0ங்கிறது ஜஸ்ட் இருக்கக்கூடிய இந்த x0. அப்புறம் அப்படிதான் வந்திருக்கா பாருங்க. சரிங்களா? அந்த பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ செப்பரேட் ஆகுது. பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ செப்பரேட் ஆகுது. ஸோ இது ஒய்ல, இது எக்ஸ்ல, ஃபங்க்ஷன்ல சேம் ஃபார்முலா தான். புரியுதுங்களா? அப்போ டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் பிளஸ் ஹெச்ல இருந்து எக்ஸை செப்பரேட் பண்றோம். நாட்டுங்கிறது அதுக்கப்புறம் நீங்க தேவைப்படுச்சுன்னா நீங்களாம் நாட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச்ல இருந்து இதை செப்பரேட் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் கேட்டிருந்தோம்னா, இந்த இடம் கேட்டிருந்தோம்னா 2ஹெச்ல இருந்து இதை செப்பரேட் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்க. 2ஹெச்ல இருந்து செப்பரேட் ஆகிற மாதிரி வரும். அப்படி எங்க போடுறாங்க கவனிங்க. ஸோ இதுக்கு வேணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2ஹெச் மைனஸ் இந்த 2ஹெச் பார்ட்லேருந்து எக்ஸ் பிளஸ் ஹெச் பார்ட்டை செப்பரேட் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படின்னு வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் என்ஹெச் இந்த பார்ட்டுக்கு வராங்க. எக்ஸ் பிளஸ் என்ஹெச் இது வேணும் அப்படின்னா இதை விட ஒரு டேர்ம் அதிகமாக எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும் பாருங்க. எஃப் ஆஃப் இங்க ஹெச்னா 2ஹெச், என்ஹெச்னா என் பிளஸ் 1ஹெச்னு வரணும். அப்போ எக்ஸ் பிளஸ் என் பிளஸ் 1ஹெச் இப்படி வரணும். மைனஸ் மைனஸ் என் பிளஸ் 1ஹெச்ல இருந்து. அப்போ இங்க என் பிளஸ் 1ஹெச் எங்க இருக்குன்னு பார்த்துக்காங்க. இங்க இருக்குங்களா? இந்த இடத்துல இருக்கு. என் பிளஸ் 1ஹெச்ல இருந்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு டேர்ம் எடுக்கணும். அது என்ன டேர்ம் அப்படின்னா என் பிளஸ் 1க்கு முன்னாடிக்கிறது என்ஹெச் தான். அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் என்ஹெச் செப்பரேட் பண்ணணும். ஸோ இந்த ஐடியா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதாங்க வந்து இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி செகண்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டரும் போட முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு கொஸ்டின் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். டெல் ஸ்கொயர் ஆஃப் செகண்ட், தேர்டு எது வேணாலும் இதுல இருந்தே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். டெல் ஸ்கொயர் ஆஃப் ஒய் நாட் கேட்டாங்கன்னு வச்சுப்போம். பவர்ல 2 வந்தா செகண்ட் ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேரு. அப்ப இது எப்படி எழுதலாம்? டெல்டா இன்டு டெல்டா ஒய் நாட் ரெண்டா பிரிச்சுக்கிறோம். டெல்டா இன்டு டெல்டா ஒய் நாட் ஈக்குவல் டு டெல்டாவுக்கு அப்படியே போட்டுடலாம். டெல்டா ஒய் நாட்டுங்கிறது ஆல்ரெடி இங்க ஒய்1 மைனஸ் ஒய் நாட்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். y1 minus y0 இந்த டெல்டாவால இதை பெருக்கிடலாம். அப்ப டெல்டா y1 minus டெல்டா y0 அப்படின்னு வந்துடும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா y1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். y2 minus y1. அப்ப இது y2 minus y1 minus ஆஃப் டெல்டா y0 கண்டுபிடிச்சிருக்கிறோம். y1 minus y0. அப்ப இது y1 minus y0. இதை பெருக்கலாமா? y2 minus y1 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க. மைனஸ் y1 minus ஆஃப் மைனஸ் பிளஸ் y0 எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா எழுதுன்னு பார்ப்போம். y2 ரெண்டு முறை y1 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் y1 பிளஸ் ஒரு y0. ஸோ இதுதான் செகண்ட் ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். செகண்ட் ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்க்கான ஃபார்முலா. ஸோ இது போல அவங்க எது கேட்டாலுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேர்டு கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். தேர்டு எப்படி எழுதுவீங்கன்னா கியூப்னு வரும். அப்போ டெல் இன்டூ டெல்டா ஸ்கொயர்னு பிரிச்சுக்கிட்டு டெல்டா ஸ்கொயருக்கு உண்டான இந்த வேல்யூ பக்கத்தில் வச்சு டெல்லால பெருக்கி இந்த ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதாங்க ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. இதெல்லாம் யூஸ் ஆகுது. நியூட்டனுடைய இன்டர்போலேஷன் ஃபார்முலா, நியூட்டன் ஃபார்வேர்டு, நியூட்டன் பேக்வேர்டு, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. சின்ன சின்னதாக 1 by 1 பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும். ஸோ ஃபார்வேர்டு போட்டேன். இதில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிறகு யோசிக்கலாம். அடுத்தது பாருங்க, நான் பேக்வேர்டு எடுக்கிறேன். பேக்வேர்டுக்கு வந்து டெல் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். y0க்கும் y1க்கும் இடையில இருக்கிறது டெல் y1, முடியறதை எடுக்கணும். ஆரம்பிச்சதை எடுத்தா ஃபார்வேர்டு, முடியறதை எடுத்தீங்கன்னா பேக்வேர்டு. அப்ப டெல் y1. அப்ப இந்த டெல் y1ஓட டிஃபரன்ஸ் எடுக்கணும். சேம் டிஃபரன்ஸ் தாங்க. y1ல இருந்து y0வே செப்பரேட் பண்ணுங்க. y1 மைனஸ் y0. இந்த ஃபார்முலா பாருங்க. ஃபார்வேர்டு ஃபார்முலாவும் பேக்வேர்டு ஃபார்முலாவும் ஒன்று தான். ஃபார்வேர்டு ஃபார்முலாவும் பேக்வேர்டு ஃபார்முலாவும் ஒன்னாவே வருது. அதே போல y2க்கும் நீங்க போட்டு பாருங்க. y2க்கு போட்டீங்கன்னா இங்க இருந்து அதே y2 மைனஸ் y1 தான். சேம் ஃபார்முலாவே வருதுங்க. ரெண்டு சேமா வரலாம். y2 மைனஸ் y1
இதுக்கு y3 மைனஸ் y1, இதுக்கு போடும்போது yn கேட்குறாங்க. அப்படியே இந்த இடத்துக்கு வந்துடுங்க. yn இங்கே இருக்கு. yn வேணும் அப்படின்னா yn மைனஸ் yn மைனஸ் ஒன்னே வரும். yn மைனஸ் yn மைனஸ் ஒன். ஸோ இது எல்லாமே பேக்வேர்டு ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ அப்படியே பாருங்க, பேக்வேர்டு ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஒய்யில் இருக்கு. அதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். பேக்வேர்டு ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில், அதே ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணிக்கலாம். இதோ இங்கே ஒன்று போட்டிருக்கு பாருங்க, நான் இப்போ சர்க்கிள் அடிக்கிறேன் பாருங்க. இந்த ஃபார்முலா கவனிங்க. இது ஃபார்வேர்டுக்கு. ஃபார்வேர்டுங்கிறது எக்ஸ் பிளஸ் ஹெச்ல இருந்து ஃபங்க்ஷன் செப்பரேட் ஆகுது, அப்படியே மாறும். ஃபங்க்ஷன்ல இருந்து எது செப்பரேட் பண்றோம்? எக்ஸ் மைனஸ் ஹெச் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்றோம். ஸோ இதெல்லாம் ஃபார்வேர்டுனா பிளஸ் ஹெச்னு போகணும், பேக்வேர்டுனா மைனஸ் ஹெச்னு வரணும். அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. டெல் சிம்பிள் போட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச். ஸோ இந்த ஃபார்முலா பேக்வேர்டு, இந்த ஃபார்முலா ஃபார்வேர்டு. கொஞ்சம் ஆரம்பத்தில் பிகினிங்கில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதை நல்லா உள்வாங்கிட்டு படிச்சிங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மார்க்கை விட்டுறக்கூடாது. இது சிக்கலாக இருக்கே, கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி மார்க்கை எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. ஆரம்பத்தில் கடினமாக தான் இருக்குங்க, போக போக சரியாக போயிடும். எப்பவுமே நமக்கு ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறான், ஏதோ குற்றம் பண்ணிட்டு பிறகு பின்னாடி ஒரு போலீஸ் துரத்திட்டு வராரு அப்படின்னா இதுல யாரு புத்திசாலின்னா ஓடுறவன் தான் புத்திசாலி. ரைட்டுங்களா? ஒரு போர்க்களத்துல அல்லது இந்த டிஆர்பிக்காக நம்ம படிச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம் பாருங்க, நம்ம தான் புத்திசாலிங்க. பின்னாடி நம்ம துரத்திட்டு வராங்க பாருங்க, அவங்க புத்திசாலி கிடையாது. நமக்கு அடுத்து வரவங்க. நம்ம தான் தேடி தேடி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு போகணும். ஏன் அப்படின்னா ஓடுறவனுக்கு நிறைய பாதை ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு, ஆனா துரத்திட்டு வரவன் பின்னாடி வர போலீஸ்காரனுக்கு இந்த ஓடுறான் பாருங்க, அவன் போற பாதையில் தான் போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா அவன் பிடிச்சாகணும். அதனால நம்ம எல்லாருக்கும் முன்னுதாரணமா நம்ம ஒரு பாதையை உருவாக்கி ஓடணும் அப்படின்னா பின்னாடி வரவன் நம்ம பாதையில வரட்டுங்க. நம்ம சொல்லுவோம் நான் இந்த அளவுக்கு படித்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை வரல, அவங்க ஃபாலோ பண்ணணும். ரைட், அடுத்து வருவோம். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆப்ரேட், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேக்வேர்டு. மேலே டிகிரிலாம் 1, இது டிகிரிலாம் 1. அப்போ இது ஃபர்ஸ்ட் பேக்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டருங்க. இப்போ 2 போட்டேன், செகண்டுக்கு வருதுங்க. அப்போ இந்த 2 எப்படி பிரிச்சு எழுதலாம்? இங்கே நான் பிரிச்சு காட்டணும் பாருங்க, ஃபார்வேர்டில். அதே மாதிரி பேக்வேர்டில் பிரிச்சிருக்கேன். டெல் ஸ்கொயரை டெல் இன்ட்டு டெல்லுன்னு பிரிச்சுட்டேன். அப்போ டெல் அப்படியே வச்சுட்டேன். இந்த டெல்லுக்கு மேலே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச். டெல்லால பெருக்கிட்டேன், டெல் எஃப் ஆஃப் எக்ஸ் டெல் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச். இப்போ மறுபடியும் இந்த டெல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன், மேலே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த டெல் எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச். இப்போ டெல்லுக்கு அப்படி இருந்தா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு முறை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே போட்டுக்கோ, மறுமுறை போடும்போது மைனஸ் ஹெச் செப்பரேட் பண்ணி போட்டுக்கோ. அதே ஐடி தான் இங்கேயும், ஒரு முறை அப்படியே போட்டுக்கோ, மறுமுறை போடும்போது இந்த ஹெச் கூட இன்னொரு ஹெச் செப்பரேட் பண்ணி போட்டுக்கோ. எக்ஸ் மைனஸ் ஹெச் மைனஸ் ஹெச், அப்போ மைனஸ் 2h. புரியுதுங்களா? இப்போ இந்த மைனஸ் உள்ள ஆப்ரேட் பண்ணிக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ், ரைட்டுங்களா? ரெண்டு முறை மைனஸ் டேர்ம் இருக்கு. அப்போ மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச், மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், அது பிளஸ் பண்ணிட்டோம் அந்த இடத்துல, பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2h. இதுதான் உங்களுக்கு செகண்ட் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டருக்கான ஜெனரல் ஃபங்க்ஷன் ஃபார்முலா. அடுத்தது இங்க வாங்க, இதே n ஃபர்ஸ்ட் செகண்ட் n பேக்வர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். பாருங்க, செகண்ட் ஆப்ரேட்டர் கொஞ்சம் நல்லா கன்சிடர் பண்ணிப்பாங்க. 2 வந்துச்சுன்னா 1 1ன்னு வருது, இங்க 2 வந்துச்சுன்னா 1 1ன்னு வருது, 2 வந்தா 1 1ன்னு வருது, 3 வந்தா 2 2ன்னு வரும். அப்ப n வந்தா அதாவது இங்க இருந்து ஒன்று கழியுது, n வந்துச்சுன்னா n மைனஸ் 1 n மைனஸ் 1ன்னு வரணும். அவ்வளோதான் ஜென்ரல் ஃபார்முலாவே. டெல்லு 2க்கு 1 1, n-க்கு n மைனஸ் 1 n மைனஸ் 1, ஜென்ரல் ஃபார்முலாவும் ரெடி. கொஞ்சம் அப்படி நீங்கள் அந்த ட்ரிக்ஸு, கொஞ்சம் அந்த ஐடியா, கொஞ்சம் அந்த பேசிக்கு எல்லாத்துக்குமே திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கவலைப்படக்கூடாது. நேராக ஒரு கோடை போடணும், என்ட்ரிஸை போடணும், ஆகுமெண்ட்டை போடணும், அங்கேருந்து யோசிக்கணும். யோசிச்சனால இது கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ நான் 2 ஆப்ரேட்டரை பேசிக்கான விஷயத்த சொல்லியிருக்கேன். இன்னும் அந்த ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அடுத்தடுத்த பதிவுகள் அதை பார்ப்போம். அடுத்தது சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இந்த சென்ட்ரலு, ஆவரேஜ், ஷிஃப்டிங்கு, இன்வர்ஸ், இது நாலுத்துக்கும் இந்த ஒரு டயக்ராம் போதும். சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், ஆவரேஜ் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர், இன்வர்ஸ் ஆப்ரேட்டர், இந்த 4 பகுதிக்கு இந்த ஒரு டயக்ராம்லேயே போட்டுடலாம்.
ரைட்டுங்களா. மீதி இருக்கிற இந்த ரெண்டு பகுதிக்கு தான் பெரிய லென்த்தே ஒரு டயக்ராம் போட்டு அங்கிருந்து 1 by 1 எடுத்தோம். ஸோ பாருங்க சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் ஜஸ்ட் ஒரு கோடு போட்டுன்னா நடுவில் சென்டர் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒய்எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ரைட் சைடு எப்பவுமே ஆட் ஆகும், ஒய்எக்ஸ் கூட சம் இன்டர்வல் ஆட் ஆகும். நான் இந்த இன்டர்வலை வந்து h/2 இன்டர்வல்னு எடுத்திருக்கேன். இந்த கேப் இன்டர்வலை அதே h/2 தான், ரெண்டுத்துக்கும் இன்டர்வல் h/2 தான், அப்படி எடுத்திருக்கேன். அப்போ ரைட் சைடு ஆட் ஆகும், லெஃப்ட் சைடு சப்ராக்ட் ஆகும் ஒய்எக்ஸோட சென்டர் பாயிண்டோட. அப்போ ஒய்எக்ஸோட பிளஸ் h/2 இன்டர்வல் ஆட் ஆயிருக்கு, ஒய்எக்ஸோட மைனஸ் h/2 இன்டர்வல் சப்ராக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம சென்ட்ரல் டிஃபரன்ஸை போடுவோம். சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஃபார்முலா டெல்டா நோட்டேஷன். எப்பவுமே எல்லா இடத்துலையுமே சென்ட்ரல் டிஃபரன்ஸ்னா மைனஸுங்க, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. நடுவில் ஒரு மைனஸ் டேர்ம் கண்டிப்பாக தென்படும். அப்படி தென்பட்டதுன்னா அதை சென்ட்ரல் டிஃபரன்ஸ்னு சொல்லிடணும். அப்போ எதுல இருந்து எது சப்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். சென்ட்ரல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்மை தான் அவங்க சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்துக்காங்க. சென்ட்ரல் டிஃபரன்ஸ் வரும்போது நமக்கு சப்ராக்ட் ஆகிற இடம் இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த ஃபங்க்ஷன். அப்போ இப்படி போடலாமா பாருங்க, f of x plus h/2 minus f of x minus h/2. இதான் சென்ட்ரல் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்படி எழுதலாம், ரைட்டுங்களா. இன்னொரு ஐடியா, டைரக்டா இந்த பாயிண்ட்டை கூட யூஸ் பண்ணிக்காங்க. இது ஃபங்க்ஷன்ல டெல்லுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்லயும் வச்சிருக்கிறோம், ஒய்லையும் வச்சிருக்கிறோம் ஒரு ஃபார்முலாவையும். அப்போ இதை ஒய் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்க, ஒய் எக்ஸ் பிளஸ் h/2 இதெல்லாம் சஃபிக்ஸ்ல வரணுங்க. மைனஸ் ஆஃப் ஒய் எக்ஸ் மைனஸ் h/2 ரெண்டும் செப்பரேட் பண்ணி விட்டேன். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு பேர் தான் சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர், சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். அடுத்து உங்களுக்கு ஆவரேஜ் ஒன்று சொல்லிடுறேன், அடுத்து கீழே இடம் இல்லை, அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆவரேஜ் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், ஆவரேஜ் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஆவரேஜ் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் சிம்பிள் வந்து மியூங்க. ஆவரேஜ்னா என்ன அர்த்தம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால வகுக்கணும். வகுத்துடலாம் பாருங்க. அப்படியே எஃப் ஆஃப் இந்த ஃபார்முலா கூட போட்டுக்கலாம், ஒய் ஆஃப் ஒய் சஃபிக்ஸ்ல எக்ஸ் பிளஸ் h/2 பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் h/2 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். செப்பரேட் பண்ணா சென்ட்ரல் டிஃபரன்ஸ், ஆட் பண்ணி பை 2 போட்டீங்கன்னா அது ஆவரேஜ் டிஃபரன்ஸ். முடிஞ்சுங்களா. இது சிம்பிள் தான். இதோட தொடர்பு ரிலேஷன் இருக்கு பாருங்க, அதுதான் கொஞ்சம் நம்ம லென்த்தியா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு 4 ஆப்ரேட்டரை இன்னைக்கு கிளியர் பண்ணியிருக்கோம். ஃபார்வேர்டு ஆப்ரேட்டர்னா என்ன, பேக்வேர்டு ஆப்ரேட்டர்னா என்ன, சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னா என்ன, ஆவரேஜ் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அடுத்த கிளாஸ்ல ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர், இன்வர்ஸ் ஆப்ரேட்டர் ரெண்டையும் பார்த்துட்டு அதனுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு MCQ இந்த பகுதியில் எடுத்தோம்னா ஒரு 10 கேள்வியோ 20 கேள்வியோ ட்ரை பண்ணி அதை நம்ம முடிக்கலாம். ஸோ இது அடுத்த பதிவில் இந்த 2 ஆப்ரேட்டரை முடிச்சுட்டு ரிலேஷன் பார்த்துட்டு MCQ தொடருவோம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.